வணக்கம் மக்களே. இப்போது சட்டசபையில் நிறையா துதி பாடுறாங்க. நிறையா பெருமை பேசுகிறாங்க. மின்னலை விழுங்கி மின்சாரத்தை காக்கும் எடப்பாடி அவர்கள் மண்ணை கவர்னது யான்னு யாரும் சொல்ல மாட்றாங்க. அவரோட கட்சியில் இருக்கிறவங்க இப்போ யாராவது அவர் கட்சியில் இருக்காங்களா? அப்படி ஒரு தலைமையை வச்சுக்கிட்டு அவரை பற்றி துதி பாடுறாங்க. டிஎம்கே அரசு அதே மாதிரி துதி பாடுறாங்க. மக்களோட பிரச்சனையை பேசுங்க. டிவிகே அரசுக்கும் இது வேண்டுகோளாக வைக்கிறேன். மக்களோட பிரச்சனையை பேசுங்க. மக்களுக்காக பேசுங்க. மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. சொல்லுங்க அத சட்டசபையில. அதுக்காக தான் நாங்க ஓட்டு போட்டு உங்கள சட்டசபைக்கு அனுப்பிச்சோம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த துதி பாடுறத விட்டுருங்க. விஜய் அண்ணா, நீங்களும் இந்த துதி பாடுறத அ ஏத்துக்காதீங்க. மக்களோட பிரச்சனைய மட்டும் சட்டசபையில பேசுங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் அமைச்சர், எம்எல்ஏ இவங்கள எல்லாத்துக்கும் சொல்லுங்க. ஏன்னா மக்கள் எல்லாரும் லைவ்ல பார்த்துட்ருக்கோம். துதிய மட்டுமே பாடிட்டு இருந்தீங்கன்னா, இது மக்களுக்கு சலிச்சு போயிடாதா? கொஞ்சம் பார்த்துக்கங்க விஜய் அண்ணா. அப்புறம் டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த 2 கட்சியும் பார்த்துக்கங்க. மொத்தமா சட்டசபையில மக்களுக்காக பேசுங்க.